மதிமுகம் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது அரசியல் திணை நிகழ்ச்சி. இன்னைக்கு நம்மளோட அரசியல் திணை நிகழ்ச்சியில யாரு சிறப்பு விருந்தினரா வந்திருக்கிறாங்க அப்படின்னா பத்திரிகையாளர் திரு தாமோதரன் பிரகாஷ் அவர்கள். சாதாரண ஒரு பொண்ணு என்ன பேட்டி எடுத்த பொண்ணு பாவமா இருக்கும். ஆனா அது இன்னைக்கு மெட்ராஸ் லாங்குவேஜில் பயங்கரமா பேசுது. டெய்லி தண்ணி அடிக்கும், அது தெரியும். வேற வேலைகள் எல்லாம் இவனுக்கு செஞ்சு கொடுக்கும். இந்த 38 கேஸ் அவன் மேலே வந்தது. ஏன் 38 கேஸில் உடனே அரெஸ்ட் பண்ணல? எனக்கு ரொம்ப த்ரில்லிங்காக இருக்கு. நடக்கிறதெல்லாம் பார்த்தா த்ரில்லிங்காக இருக்கான். இந்த அம்மா மேலே இருக்க குற்றச்சாட்டு எம்எல்ஏயும் எஃப்ஐஆர் போட்டாங்க. சாரை கைது பண்ண வந்து சாரா காசு கேட்டு மிரட்டி பிரச்சனை பண்ணா அவரை கைது பண்ணாமல் கொஞ்சுவாங்களா? சொத்து மட்டுமே 720 கோடி. 2 பேருடைய சொத்து. அவளோட தெரிஞ்ச சொத்தே சென்னையில் ஒரு 10 கோடி. ஏழுமணி மூலமா எம்எல்ஏ சீட் கொடுக்கறதுக்கு அவருக்கு தயார் பண்ணியிருக்காங்க. டி நகரில் ஒரு 5 கோடி ரூபா ப்ராப்பர்ட்டி, பல்லாவரத்தில் ஒரு 3 கோடி ரூபா ப்ராப்பர்ட்டி, எம்ஆர்சி நகரில் ஒரு ஃப்ளாட்டு. ஊடகவியலாளர் திரு சவுக்கு சங்கர் அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. அந்த கைது எப்படி பாக்குறீங்க? ஒரு புறம் அது கருத்து சுதந்திரத்துக்கு எதிராக இருக்கு அப்படின்னு சிலர் ஆதரவா பேசுறாங்க. அவருடைய கைது செஞ்சிருக்க கூடாது அப்படின்னு. சிலர் இல்ல, அவர் இந்த மாதிரியாக மிரட்டல் விடுக்கக்கூடிய தொனியில தான் இது பண்றாரு அப்படின்னு சொல்றாங்க. ஆதரவும் எதிர்ப்பும் சமமா இருக்கு சமூக வலைதளங்கள்ல. எப்படி பாக்குறீங்க? எதிர்ப்புன்னா யாருன்னா பலரோட தோல் உரியுது. அவனுக்கு சவுக்கு சங்கருக்கு ஆதரவாக பேசுறது யார்? ஆர்கே, ஷாலினி மரியா லாரன்ஸ். அவர் அதனால அவர் கைது பண்றாங்களாம் அந்த அம்மா. இவர் அவர் எதிர்கட்சிகளின் குரல் மாதிரி எதிரொலிச்சாராம். அதனால அவர் கைது பண்றாங்கன்னு இவர் மாரிதாஸ், மதன் கௌரி இப்படிதான் மதன் கௌரி டிஸ்கிரைப் பண்ணிட்டு போறாரு. மாரிதாஸ் அவரை கைது பண்ணுன்னு பலமுறை சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் இந்த ஆர்கே, ஷாலினி மரியா லாரன்ஸ், இன்னும் ஒருத்தர் 2-3 பேர் ரொம்ப வேகமா வருவாங்கன்னு எதிர்பார்த்தேன். ஃபெலிக்ஸ் ஜெரால்டும் ஷபீரும் அவங்களாம் வரல. அப்புறம் எதிர்ப்புன்னு பார்த்தீங்கன்னா தமிழா பாண்டியன் உட்பட பல ஊடகவியலாளர்கள், சாட்டை துரைமுருகன், தமிழா பாண்டியன், நிறைய ஊடகவியலாளர்கள் அவரை எதிர்ப்பு தெரிவித்து பதிவு பண்ணுறாங்க. இல்லை என்ன பேத்தட்டிக்னா, எனக்கு என்ன கேள்வினா, தமிழ்நாடு போலீஸுக்கும் சென்னை போலீஸ்கிட்டையும் எனக்கு என்ன கேள்வினா, மொத்தம் 38 கேஸ் அவன் மேலே இருக்குன்றாங்க. ஒரு டைரக்டரும் தயாரிப்பாளரும், ரெட் அண்ட் ஃபாலோன்னு ஒரு படத்தோட தயாரிப்பாளரும் டைரக்டரும் ப்ரெஸ் கிளப்லேயே உட்காந்து எப்படிலாம் மிரட்டினாங்க அப்படின்றத சொல்கிறான். அதுலேயும் அந்த மாலதி பச்சையாக சென்னை லாங்குவேஜில் திட்டி, கேவலமாக திட்டி, உன்னால இங்கேயே வெட்டி போட்டுருவேன், இவனெல்லாம் இங்கேயே கொண்டு போடுங்க, நம்ம ஆஃபீஸ்லேயே மறுப்பு போடு, மன்னிப்பு கேளுன்னுலாம் சொல்கிறான். உன்னை இங்கேயே வெட்டி போடுங்கன்னு மாலதி. நான் பார்த்த திருவத்தியூரில் சாதாரண ஒரு பொண்ணு என்ன பேட்டி எடுத்த பொண்ணு பாவமாக இருக்கும். ஆனால் அது இன்னைக்கு மெட்ராஸ் லாங்குவேஜில் பயங்கரமாக பேசுது. அது சொன்ன வார்த்தைகள்லாம் சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த டைரக்டர் தனியாக சொன்னான் என்னென்ன வார்த்தைன்னு. காதுலேயே கேட்க முடியாத அளவுக்கு அந்த பொண்ணு பேசியிருக்கு. அதாவது ரொம்ப கேவலமாக அந்த பொண்ணு பேசியிருக்கு. அதெல்லாம் அந்த பொண்ணுக்கிட்ட எதிர்பார்க்கவே இல்லை. அதாவது டெய்லி தண்ணி அடிக்கும், அது தெரியும். வேற வேலைகள் எல்லாம் இவனுக்கு செஞ்சு கொடுக்கும். இவனுக்கு விடுவார். அதுக்கான ஆட்கள் எல்லாம் பிடிச்சி கொடுக்கணும்லாம் சொல்லுவாங்க. இதெல்லாம் இணையதளங்கள்ல ஏற்கனவே பேசிக்கிட்டு இருக்க சப்ஜெக்ட். ஆனால் அது எந்த அளவுக்கு மோசமாக இருக்குன்னு எதிர்பார்க்கவே இல்லை. அதுக்கப்புறம் அந்த பசங்க எல்லாரும் சேர்ந்து தான் அடிச்சிருக்காங்க அந்த டைரக்டரை. அந்த டைரக்டர்கிட்ட 10 லட்ச ரூபா கொடுன்னு கேட்குறான்.
அந்த டைரக்டர் வந்து 1 லட்ச ரூபாய் கொண்டு போய் கொடுக்குறான், வாங்கிக்கின்னு அடிக்கிறாங்க. அவன் என்ன கேட்குறான், அவனுடைய படம் ரெட் அண்ட் ஃபாலோவுக்கு வந்து இவங்க வந்து அஜய் வாண்டியார்னு ஒருத்தர் நடிச்சிருக்கான். அவன் போதை சட்டத்தில் கைதானவனா, ஆக்சுவலாக போதை சட்டத்தில் கைதானவன் கிடையாது. பிரசாத்னு ஒருத்தன், ஸ்ரீகாந்த்னு ஒருத்தன், அவங்கெல்லாம் வந்து போதைப் பொருள் வைத்திருந்ததா கைது பண்ணுறான், போதைப் பொருள் யூஸ் பண்ணுறதா கைது பண்ணுறாங்க. அஜய் வாண்டியார் வந்து அவங்களுக்காக தகராறு பண்ணுறான் போய், ரைட்டா? அந்த தகராறு பண்ணுறோன்னா போலீஸ் வந்து நுங்கம்பாக்கம் போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு விட்டுருது. அந்த அஜய் வாண்டியாருக்கு இவனுக்கு பர்சனல் மோட்டிவ். ஒரு காலத்துல இவன் அஜய் வாண்டியாரோட தான் சுற்றிக்கிட்டு இருப்பான் சவுக்கு. அந்த பர்சனல் மோட்டிவ்ல அஜய் வாண்டியார் நடித்த படம் தான் ரெட் அண்ட் ஃபாலோ. அந்த படத்தை வந்து இவன் வந்து பேசுகிறான். பேசினோடனே அவங்க கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு அதுக்கு மறுப்பு போட சொல்கிறாங்க. இவன் ஆஃபீஸுக்கு போடுறாங்க. அது வந்து கேவலமாக அந்த சவுக்கும் பேசுகிறான், இவனும் பேசுகிறான், அந்த மாலதியும் பேசுது. அப்புறம் வந்து அது வந்து ஓரளவுக்கு மேலே போனவுடனே அவங்க அடித்த உடனே அவங்க சைதாப்பேட்டை இதில் உயிர்நிலையில் ஒரு ஆணோட உயிர்நிலையில் அடிக்கிறாங்க, ரைட்டா? அதுக்கு ஒரு பொண்ணும் சேர்ந்து அடிக்குது, மாலத்தையும் சேர்ந்து அடிக்குது. அப்புறம் அவங்க போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு அந்த கம்ப்ளைண்ட் வந்து போன ஜூலை மாசத்துல கொடுத்துட்டு ஜூன் 30 கொடுத்ததா சொல்றாங்க. அதுக்கப்புறம் வெயிட்டிங் ப்ராசஸ்ல தான் இப்ப நடவடிக்கை எடுக்கிறாங்க. ஆனால் 38 கம்ப்ளைண்ட் வந்ததுன்னு இருக்குதுன்னு சொல்றீங்க. இந்த கம்ப்ளைண்ட்டுக்கு இவருக்கு சம்மன் அமிச்சா இவர் பதில் எழுதி அனுப்புவாராம் சம்மனுக்கு. லாயர்லாம் பதில் சொல்றது இல்லை, இவர் பதில் சொல்வாரா. பதில் சொல்லி அதை வந்து போலீஸ் வாங்கிக்கணுமா. அது இல்லாமல் ஒரு பார் ஒன்று புதுசாக வந்தது. அந்த பாரை வந்து ஒருத்தன் இது பண்ணுறான். அவங்ககிட்ட வந்து 10 லட்ச ரூபா கேட்குறானுங்க. 10 லட்ச ரூபா கேட்டோன்னா அவன் காசு எடுத்துன்னு போய் கொடுக்குறான். அவன் வந்து ஜிபேயில் பே பண்ணுறான். 91,000 ஒன்று, 4,000 ஒன்று, ரெண்டுத்தையும் ஜிபேயில் பே பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அது ஒரு கேஸ் 2. அது இல்லாமல் அஜய் வாண்டியாரோடைய மனைவி வந்து அவங்கள பற்றி தப்பாக பேசினதா ஒரு கேஸ் 3. இதுவே 3 ஆயிடுச்சு. இந்த மாதிரி 34 கேஸ் அவன் மேலே இருக்குது. 38 கேஸ் இருக்குது. நான் என்ன கேட்குறேன், சென்னை நகர போலீஸை இந்த 38 கேஸ் அவன் மேலே வந்தது, ஏன் 38 கேஸில் உடனே அரெஸ்ட் பண்ணல? இவங்க நீதிமன்ற அனுமதி பெற்று வர டைம் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. இது வந்து நீதிமன்ற அனுமதி பெற்று தான் அவனை அரெஸ்ட் பண்ண வராங்க. அப்போதான் இவன் திறக்காம இருக்கான். மறுபடியும் நீதிமன்றத்தை அப்ரோச் பண்ணி உடைக்கிறதுக்கு வாங்கிட்டு திறக்கிறான். இவன் பெட்ரூமுக்கு கீழே தான் இருக்கிறான். அதுக்கப்புறம் இவர் வந்து கால் மேலே கால் போட்டு உக்காடுற மாதிரி ஒரு சீனை வந்து அங்கே கிரியேட் பண்ணுறாரு, ரைட்டா? வீடியோவை கிரியேட் பண்ணுறாரு. அங்கே இருக்கும்போது வரைக்கும் வீடியோ பேசிக்கிட்டே தான் இருக்கான் அவன். அது இல்லாமல் மாலத்தி பேசுகிற வீடியோ தான் செம்மையாக இருக்குது. எனக்கு ரொம்ப த்ரில்லிங்காக இருக்குது. நடக்கிறதெல்லாம் பார்த்தா த்ரில்லிங்காக இருக்கான். இந்த அம்மா மேலே இருக்க குற்றச்சாட்டு, எம்எல்ஏயும் எஃப்ஐஆர் போட்டாங்க. சாரை கைது பண்ண வந்திருக்காங்க. எம்எல்ஏயும் எஃப்ஐஆர் போட்டாங்க. பார்த்தா ரொம்ப த்ரில்லிங்காக இருக்குது. நான்லாம் ஜேர்னலிசம் படிச்சுட்டு மக்களுக்கு சேவை செய்கிறதுக்காக தான் வந்தேன். ஆனால் அதுக்கப்புறம் இது மாதிரிலாம் நடக்கிறத பார்த்தா ரொம்ப மோசமாக இருக்குது அப்படின்னு புலகாங்க இது மாதிரி. ஏற்கனவே சவுக்கு சங்கரை வந்து கஞ்சா கேஸில் கைது பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் அவருக்கு வந்து அவருக்கு ஹெச்ஐவி இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு செய்தி வந்து பரவிச்சு, ரைட்டா? ஹெச்ஐவி அவருக்கு இருக்குன்ற மாதிரி செய்திகள் பரவிச்சு. அவர் பிளாக்மெயில் பண்ணுறாருன்றது உலகத்துக்கே தெரியும். பிளாக்மெயில் ஜேர்னலிசம் தான் அவர் பண்ணிக்கிட்டு இருக்காரு. எல்லாருக்குமே நல்லா தெரியும். அவர் யாரை வேணால் பேசுவார். அந்த பேசுகிறதுக்கு ஒவ்வொன்றுத்துக்கும் இப்போ ஒரு ரவுடியை பற்றி பேசுகிறாருன்னா அந்த ரவுடியோடு அவனுக்கு கனெக்ஷன் இருக்கும், ரைட்டுங்களா? பெரியபாளையம் தனிகான்னு ஒரு ரவுடி, நம்பர் 1 ரவுடி, மணிப்பாக்கத்தில் ஒரு கவுன்சிலரை கொலை பண்ணவன், அவனோட ரொம்ப க்ளோஸ் கான்டாக்ட். இவன் க்ளோஸ் கான்டாக்டில் இருக்க ரவுடிங்க அட்வொகேட் பேர்லாம் தெரியும். சொன்னான்னா அந்த முக்காடு போட்டு அவங்களாம் வெளியில் வர முடியாது, ரைட்டா? சீர்காழி சத்யான்னு ஒருத்தன் துப்பாக்கியோட மாட்டுறான். அவனோடலாம் சவுக்குக்கு லிங்க் இருக்கு. அவனோட லிங்க் இல்லாமல் ஆளே கிடையாது. அந்த மாதிரி ஒரு ஆள் ஜேர்னலிசத்தில் அவனை விட நான் சீனியர்,
ரைட்டா? என்ன அவன் சமூக வலைதளங்களை யூஸ் பண்ணான் பெஸ்ட்டு. நாங்கள்லாம் கொஞ்சம் லேட்டாக சமூக வலைதளங்களுக்குள்ளே வந்தோம், அவ்வளோதான் வித்தியாசம். அந்த நாங்கள் வர்றதுக்கான அந்த லேட் இருக்குல்ல, அந்த லேட்டை அவன் யூஸ் பண்ணிக்கிட்டான். அப்படியே அவர் பீக்குக்கு போயிட்டார். இதுதான் அவனுக்கும் எங்களுக்குமான வித்தியாசம். அவன் மேலே 38 புகார் இருந்ததுன்னா முன்கூட்டியே கைது பண்ணியிருக்க வேண்டியதானே. இப்போது யார் மேலேயாவது உங்கள் மேலே ஒரு புகார் வருது தம்பி, போலீஸ் கூப்பிட்டு விசாரிப்பாங்களா இல்லையா? கைது பண்ணுவாங்களா இல்லையா? ஜூன் மாதம் அவன் மேலே புகார் வந்திருக்கு. ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர் 6 மாதம் விசாரிச்சிருக்காங்க. எதுக்கு? இனிமே போட்டுலாம் அவன் மேலே வந்து அந்த மாதிரி ஆளுங்க மேலாம் புகார் வந்தால் உடனடியாக விசாரிங்க, கைது பண்ணுங்க. அந்த வேலைகளில் வந்து போலீஸார் வந்து தவறாமல் ஈடுபடணும். இதுதான் வந்து இந்த பிளாக்மெயில் ஜேர்னலிசத்தை தவிர்க்கிறதுக்கான வழி. இவர் வந்து ஏடிஎம்கே வேலுமணிக்கிட்ட அவங்க தம்பி அவங்க சகோதரர் அன்பரசன் கிட்டலாம் காசு வாங்குறதா சொல்கிறாங்க. அந்த காசெல்லாம் ஒரு வழி. ஒரு காலத்தில் அண்ணாமலை கிட்ட காசு வாங்கினதா சொன்னாங்க. அந்த காசெல்லாம் இன்னொரு வழி. ரைட்டா? அதை தாண்டி யார் யார்கிட்ட பிச்சை எடுக்கிற மாதிரி பார் வச்சிருக்கிறவன், சினிமா படம் தயாரிக்கிறவன், இவங்ககிட்டலாம் காசு கேட்டு மிரட்டி பிரச்சனை பண்ணால் அவரை கைது பண்ணாமல் கொஞ்சுவாங்களா? இப்போ கூட மாலதி மேலே எஃப்ஐஆரில் பேர் இருக்குது. மாலதியை போலீஸ் கைது பண்ணல. அது ஏன்? மாலதி வந்து நல்லவளா? பாலதி வந்து எந்த தப்பும் பண்ணலையா? அவள் யூஸ் பண்ண லாங்குவேஜ் எல்லாம் அந்த டைரக்டர் ப்ரெஸ் மீட்டில் சொல்கிறத கேட்டால் பிஜாராக இருக்கு. நான் பார்த்த ஜிட்டுக்கான இவ்வளோண்டு இருக்கும். அது எனக்கே பயங்கரமான ஆச்சு. நீங்கள் இப்போ உங்களை மாதிரி பேட்டி எடுக்கக்கூடிய பொண்ணு தான் அது. இப்போ நீங்களே ஒரு மிகப்பெரிய ரவுடியா தாதாவா வந்து என் முன்னாடி இருந்தீங்கன்னா எனக்கு எப்படி இருக்கும்? என்னை பேட்டி எடுத்த பையன் தங்கமான பையன், நல்ல பையன், அமைதியான பையன், அப்படிதான் நம்ம பார்ப்போம். நீ வந்து ஒரு பெரிய தாதாவா, ஒரு ஸ்மக்லிங்கிற தாதாவா நின்றுக்கிட்டு சொத்து மட்டுமே 720 கோடி 2 பேருடைய சொத்து. அவளோட தெரிஞ்ச சொத்தே சென்னையில் ஒரு 10 கோடி. மாலதி திருவத்தூரில் அவங்க அப்பா ஒரு கண்ணாடி கடை வச்சுட்டு இருந்தோம். ரைட்டா? நாங்கள் படித்தது ஜேர்னலிசம். என்ன ஜேர்னலிசம்? இதான் ஜேர்னலிசமா நீ படித்தது? இல்லை, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு பழிவாங்கும் நடவடிக்கையாக வந்து அரசாங்கம் வந்து இந்த கைதை பயன்படுத்துது. பாருங்க, சாட்டர்டே சண்டேல வந்து அரெஸ்ட் பண்ணுறாங்க, கோர்ட் லீவு அப்படிங்கிற மாதிரியான ஒரு வாதத்தை முன்வைக்கிறாங்க. அப்படி எதுவும் பின்புலத்தில் எதுவும் அரசாங்கத்துலேருந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருந்திருக்குமா? ஃப்ரைடே ஆர்டர் வாங்குறாங்க, சாட்டர்டே வர்றாங்க, அவ்வளோதான். ஃப்ரைடே வந்து கோர்ட்டில் ஆர்டர் கொடுக்குறாங்க, அவனுக்கு அரெஸ்ட் வாரண்ட் ஆர்டர் கொடுக்குறாங்க, சாட்டர்டே வராங்க. இதுலன்னா சாட்டர்டே வந்து நீ சரி மண்டே நீ போக மாட்டியா கோர்ட்டுக்கு? இப்போ அவர் ஜெயிலில் ஃப்ரீயாக இருக்கார், செம்ம வசதியோடு இருக்கார், செல்ஃபோன்லாம் கொடுத்துருக்காங்க, டிவி பேப்பரு எல்லாம் அவர் கேட்குறதெல்லாம் கொடுக்குறாங்க, பீடி சிகரெட் எல்லாமே கொடுக்குறாங்க. அங்கே இருக்கக்கூடிய ஒரு சூப்பரண்டென்ட் வந்து அவருக்கு பயந்த சூப்பரண்டென்ட்டு புழலில், அதனால் பத்திரமா அவரை பாதுகாத்துக்கிறாங்க, எல்லாமே செய்கிறாங்க. ரைட்டா? சகல வசதிகளோடையும் இருக்கார். ஒரு 2 நாள் ஜெயிலில் இருக்க போகிறாரு. திங்கட்கிழமை மூவ் பண்ண போகிறாரு பெயிலு. அதுக்கு தான் சுவாமிநாதன் மாதிரி அவருக்கு நண்பர்களான ஜட்ஜஸ் இருக்காங்கல்ல, அந்த மாதிரி ஜட்ஜஸை வச்சு பிஜேபி வழக்கறிஞர்களை வச்சு காசுக்கு உங்களுக்கு பஞ்சமே கிடையாது. எஸ்பி வேலுமணி, அவங்க சகோதரர் அன்பரசன், அவங்க வந்து காசு செலவு பண்ண போகிறாங்க, ஏடிஎம்கே செலவு பண்ண போகுது. எஸ்பி வேலுமணி சொல்லி கல்யாண சுந்தரம் வந்து கண்ணீர் மல்க அறிக்கையெல்லாம் கொடுக்குறாரு. அதிமுக கல்யாண சுந்தரம் அதிமுகனுடைய அஃபிஷியல் ஹேண்ட்லிங்லேருந்து தான் சோஷியல் மீடியாவில் வந்து சவுக்கு சங்கர் அவர்களுடைய கைதிக்கு வந்து கடுமையான எதிர்வினையெல்லாம் ஆற்றிட்டு இருக்காங்க. அது அவர் கிட்டத்தட்ட அதிமுக காரருங்கிற அளவுக்கு அவங்க அந்த லெவலில் தான் அந்த அவர் அடுத்தது எம்எல்ஏ ஆகுறாருங்க. அவருக்கு எம்எல்ஏ சீட் கொடுக்க தயாராகிருக்காங்க அவங்க அதிமுகவில் வேலுமணி மூலமா எம்எல்ஏ சீட் கொடுக்கறதுக்கு அவருக்கு தயார் பண்ணியிருக்காங்க. அவர் என்னைக்கு எடப்பாடிக்கு எதிராக என்னென்ன பேசினான்னு தெரியும், ஆனால் வேலுமணிக்கு எதிராக பேசுறது இல்லை. அவர் அப்படி வேலுமணிக்கு எதிராக பேசாம இருப்பதற்காக காசு, ரைட்டா, வேலுமணிக்கு சப்போர்ட் பண்றதுக்காக காசு, கொடநாடு கொலை வழக்கில் வேலுமணி சகோதரர் சம்மந்தப்பட்டிருக்காருன்னு சொல்லாம இருக்கிறதுக்கு காசு, இது மாதிரி அவர் பேசாம இருக்கிறதுக்கே காசு வாங்குறவர். அவர்
பேசி காசு வாங்குறது. இதோட லெவல் என்ன லெவலுக்கு போச்சுன்னா, சின்ன சின்ன ஆட்கள்கிட்டயும் காசை பிடுங்குற லெவலுக்கு போச்சு. பார்காரனுக்கு காசு வாங்குறது, பட தயாரிப்பாளர்கிட்ட காசு வாங்குறது, அந்த மாதிரி எல்லா லெவலுக்குமே போயிடுச்சு. அதாவது ஆதம்பாக்கத்தில் ஏடிஎம்கே காரன் ஆஃபீஸில் தானே ஆஃபீஸ் போட்டிருக்காரு. கேபி கந்தன்னு ஒருத்தர் இருக்காரு, நல்ல மனுஷன், ஈசிஆரில். அவரோட ஆள் தான் ஒருத்தன். அவனுடைய செகண்ட் ஃப்ளோரில் தான், ஆதம்பாக்கத்தில் தான் ஒரு ஆஃபீஸ் போட்டிருக்காரு. ஸோ அங்கே ஏடிஎம்கேக்காரங்க தான், ஏடிஎம்கேவுடைய ஆட்கள் தான். இத்தனைக்கும் ராஜ் சத்யனை பற்றி கேவலமாக பேசுவார், அவர் ரொம்ப மோசமாக பேசுவார். அது மீறி அவர் வந்து ஆஃபீஸ் போட்டிருக்காரு, அவர் எல்லா வேலையும் பண்ணுறாரு. அப்படின்னும்போது டி நகரில் ஒரு 5 கோடி ரூபா ப்ராப்பர்ட்டி, பல்லாவரத்தில் ஒரு 3 கோடி ரூபா ப்ராப்பர்ட்டி, எம்ஆர்சி நகரில் ஒரு ஃப்ளாட்டு, அது இல்லாமல் இப்போது பாஷ்யம் அபினேஷ் அவர்கிட்டேருந்து காசு, ரைட்டா, டிவிஹெச் பில்டர்ஸ் கிட்டேருந்து காசு அவர்களுக்கு நிறையா. அதாவது இந்த அழுக்கு சாம்ராஜ்யம்ன்றது ரொம்ப பெருசு. அதை வந்து ஓப்பனாக பேசக்கூடிய ஆள் அவன். அதனால் ஓப்பனாக அவனுக்கு நிறைய காசை கொடுத்து அவங்க பண்ணியிருக்கான். அதாவது திமுக வந்து சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாடி தனக்கு யாரெல்லாம் எதிராக பேசுகிறாங்களோ அவங்க எல்லாரையும் வாயடிக்கிற முயற்சியை கையில் எடுத்திருக்காங்க. அதனால தான் சவுக்கு சங்கர் அவர்கள் வெளியில் இருந்தார் அப்படின்னா, அவர் தொடர்ச்சியாக அந்த மாதிரியான காணொலிகள் பேசினாருன்னா திமுக கூட்டணிக்கு வந்து ஓட்டை குறைப்பதற்கான வாய்ப்பு இருக்கும். அதனால தான் அவரை அரெஸ்ட் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. அது எப்படி? அது வந்து நீங்கள் வந்து இப்போது ஒரு கட்சி இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஆளுங்கட்சி, அதுக்கு எதிராக நிறைய பேர் இருப்பாங்க. இப்போது கேரளாவில் ராகுல் மாங்கூட்டம்னு ஒரு ஆள், அவர் வந்து இப்போ ஒரு பொம்பளையை கெடுத்துட்டார் அப்படின்னும் போது சிபிஎம் வந்து பயங்கர ப்ராபகண்டாவில் கொண்டு போகிறாங்க. அதே மாதிரி கேரளாவில் ஐயப்ப இதில் வந்து ஒருத்தர் திருடிட்டார் அப்படின்னோடனே அவர் மந்திரி, அவருக்கு எதிராக சிபிஎம் காரன்னோன்னா அவருக்கு எதிராக கேம்பெயின் கொண்டு போகிறாங்க. சார், உங்கள் ஆளுங்கட்சின்னா அதுக்கு எதிராக கேம்பெயின் கொண்டு போகிறதுக்கு ஆள் இல்லாமலாம் இருக்கும். சவுக்கு சங்கர் சொல்கிறது தான் வேத வாக்கா? இவர் ஒரு பிளாக்மெயிலர்ன்றது ஊருக்கே தெரியும். இப்போ கல்யாண சுந்தரம் வந்து அந்த விஷயங்களை வெளிப்படுத்தி பேசினா என்ன தப்பு? ரைட்டா? அதே மாதிரி பேசுவாங்க எல்லாருமே. இப்போ இவர் என்னன்னா, போலீஸ்காரங்க இவர்கிட்ட சில டீட்டெயில் கொடுப்பாங்க, அதை வந்து புது டீட்டெயில்ன்ற மாதிரி இவர் பேசுவார். அதுதான் இவர்கிட்ட இருக்கக்கூடிய ப்ளஸ்ஸு. சவுக்குன்றது வந்து ஒரு பெரிய மித்து, பட் ஏ பிளாக்மெயில் ஜேர்னலிஸ்ட். அவனை நீங்கள் அலோவ் பண்ணுறீங்க, வளர்த்து விட்றீங்கன்னா எந்த அளவில் அது சரியாக இருக்கும்? மோசமான விளைவுகள் தானே வரும். நீங்கள் வந்து அதாவது ஏதோ எங்கேயோ போகிற ஓனான்னு எடுத்து வேட்டியில் விட்டுக்கிறதுக்கு அது தானே சவுக்கு. அரங்கத்திற்கு வந்திருந்து எங்களுடைய பல்வேறு கேள்விகளுக்கு உங்களுடைய கருத்துக்களை தெரிவிச்சிருக்கீங்க. உங்களோட நேரத்திற்கும் கருத்துக்களுக்கும் நன்றி. வாய்ப்பளித்ததற்கு மிக்க நன்றி.